பாட்டாளி மக்கள் கட்சியில் நடைபெற்று வரும் சண்டை காட்சிகள் போல் மதிமுகவிலும் இப்பொழுது அதிரடி சண்டை காட்சிகள் நடைபெற்று வருகின்றன. திடீரென மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மீது கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ எதற்காக தாக்குதல் நடத்துகிறார்? திமுகவில் மதிமுகவிற்கு எத்தனை இடங்கள் தரப்பட்டு இருக்கின்றன? மத்திய மந்திரி பதவி மீது துரை வைகோ குறி வைக்கிறாரா? தந்தை வைகோவிற்கும் மகன் துரை வைகோவிற்கும் இடையே நடைபெறும் உள்குத்து போர் என்ன என ஏராளமான கேள்விகளுக்கு விடை சொல்கிறது ஜெம் தொலைக்காட்சியின் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. கடந்த 1992 ஆண்டு கலைஞர் கருணாநிதியால் துரோகி என குற்றம் சாட்டப்பட்டு திமுகவை விட்டு வெளியேறினார் வைகோ. இதன் பின்னர் மதிமுக உதயமானது. கட்சி தொடங்கி 25 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது வைகோ மகன் துரை வைகோவிற்கு கட்சியின் தலைமை பொறுப்பு தரப்பட்டுள்ளது. தற்பொழுது மதிமுகவை பொறுத்தவரையில் வைகோ மட்டுமல்ல, துரை வைகோவின் ஆலோசனைகளையும் கருத்துக்களும் கேட்கப்படுகிறது. இந்த நிலையில் மதிமுகவில் தற்போது பல்வேறு விதமான சண்டை சச்சரவுகள் நிலவி வருகின்றன. முதற்கட்டமாக திமுக சார்பில் வைகோவிற்கும் ராஜ்யசபா எம்பி பதவி இந்த முறை வழங்கப்படவில்லை. இது மதிமுகவில் மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வந்தது. இதன் நிமித்தமாக துரை வைகோ சில முடிவுகளை எடுத்து ஏன் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளக் கூடாது என்கின்ற ரீதியில் அந்த கட்சியின் மூத்த தலைவரான வெங்கைய நாயுடுவுடன் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அப்பொழுது தனக்கும் மத்திய மந்திரி பதவி தரப்படுமானால் பாரதிய ஜனதா கட்சியுடன் மதிமுக கூட்டணி சேரும் என பேசியிருக்கிறார். துரை வைகோவின் இந்த பேச்சு திமுகவின் காதுக்கு எட்டிய நிலையில் மு.க.ஸ்டாலின் அடுத்த கட்ட நகர்வுகளை ஆரம்பித்திருக்கிறார். மதிமுகவை ஒருவேளை நம்ப முடியாது என்பதால் அவர் மதிமுகவை உடைக்கும் பணியை ஒரு பக்கம் தொடங்கினர். இதன் காரணமாக பல்லடம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதிமுக வேட்பாளர் முத்துரத்தினத்தை தனது கட்சியில் இணைத்துக் கொண்டார். மேலும் பல மதிமுக நிர்வாகிகளும் திமுகவில் இணைந்துள்ளனர். இந்த நிகழ்வு வைகோவிற்கும் வேதனையை ஏற்படுத்தியதால் அவர் நேரடியாக மு.க.ஸ்டாலினை சந்தித்து இது குறித்து பேசி சமாதானம் அடைந்தார். இதற்கிடையே பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் துரை வைகோ தீர்க்கமான முடிவில் இருக்கிறார். இருந்தபோதிலும் வைகோவிற்கும் இதில் உடன்பாடு கிடையாது. இந்த வகையில் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் துரை வைகோவின் நடவடிக்கைகள் சரியில்லை என மல்லை சத்யா பேச தொடங்கியுள்ளார். துரை வைகோவிற்கு எதிராக மல்லை சத்யா குரல் கொடுத்ததால் தான் தற்பொழுது வைகோ அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். இதற்கிடையே மல்லை சத்யா மதிமுகவை உடைத்துக் கொண்டு ஏராளமான நிர்வாகிகளுடன் திமுகவில் சேருவதற்கான மறைமுக ஏற்பாடுகளை செய்து வருவதாக சொல்கிறார்கள். இதன் மூலம் மதிமுக மேலும் பல பின்னடைவுகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுபோன்று ஏராளமான குழப்பத்தில் சிக்கி தவிக்கும் மதிமுகவினர் தற்பொழுது அதிருப்தியில் இருந்து வரும் நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து சில தகவல் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றனர். கடந்த தேர்தலில் மதிமுக 6 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதில் 4 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. வருகின்ற தேர்தலில் தங்களுக்கு 12 தொகுதிகள் வழங்கப்பட வேண்டும் என துரை வைகோ சார்பில் கோரிக்கை எழுப்பப்பட்டு வருகிறது. தங்களுக்கு 12 தொகுதிகள் தராப்படாவிட்டால் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து விடலாம் என்பது இவர்களது திட்டமாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே திமுக தலைமையோ மதிமுகவிற்கு 3 தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்க முடியும் என்பதில் உறுதியாக இருந்து வருகிறது. இதனால் தற்பொழுது திமுகவுடன் மதிமுக கைகோர்த்து பணியாற்றும் என்று வைகோ சொன்னாலும் கூட இறுதி கட்டத்தில் மதிமுக கலன்றுவிடும் என்கின்ற சூழ்நிலை தற்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் மதிமுகவை விட்டு பிரிவதற்கு திமுகவும் தயாராக இருக்கிறது. திமுகவை விட்டு பிரிய மதிமுகவும் தயாராக இருக்கிறது. இதற்கிடையே பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர்களின் ஒருவரான எல். முருகன் சமீபத்தில் பேசும் பொழுது திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் ஒரு முக்கிய கட்சி வெகு விரைவிலேயே பாரதிய ஜனதா கட்சியில் இணைய வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த கட்சி வேறு எதுவும் இல்லை, மதிமுக தான் என்பது தற்பொழுது உறுதியாகி வருகிறது.